வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது விக்கிரவாண்டி தொகுதி மும்முனை போட்டி. பயங்கரமாக விறுவிறுப்பாக ஏடிஎம்கே காணாமல் போயிடுச்சு. டிஎம்கே பாமக மும்முரமாக விறுவிறுப்பாக வாக்கு சேகரிச்சிட்ருக்காங்க. நம்ம செந்தமிழ் சீமான் அண்ணன் கொள்கை கோட்பாடு கருத்துக்களை வைத்து வாக்கு சேகரிக்கிறார். ஜனநாயகம் என்பது நான் தமிழர் கட்சியிடம்தான். நான் தமிழர் கட்சி ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கின்றது. இந்த டிஎம்கே பாமக பணநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கின்றது. நான் தமிழர் கட்சி 2024க்கு பின்னாடி அது காணாமல் போயிருமுன்னா அதை பற்றி நீ கண்டுக்காதீங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னவர் அண்ணாமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. அண்ணாமலை 36 லட்சம் பேர் ₹1 கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கா. அப்படி சீமா அந்த ஆள் அரசியல் சாணிக்கனா, நீ அரசியல் சாணிக்கனா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் தமிழர் கட்சி இங்கே பாருங்கள் ஹெட்லைனில் இருக்குது, மும்முனை போட்டி நான் தமிழர் பாமக டிஎம்கே அப்படி. இங்கே இந்த செய்தித்தாளில் முதன்மையில் என்றைக்கு நான் தமிழர் கட்சி போட மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி கட்சி, இந்த துண்டு கட்சி, இந்த பெரிய கட்சி இதெல்லாம் நான் தமிழருக்கு எப்போவுமே டவுன் ஆக்கி தான் வைக்கணும்னு பார்ப்பாங்க. கால கொடுமை விதி விளையாண்டிருச்சு பாருங்கள், ஹெட்லைன்லேயே போட்டுட்டாங்க. மேலே வந்துருச்சு பேப்பர், தினத்தந்தி பேப்பருக்கு மேலே ஹெட்லைன்லேயே வந்துருச்சு. இங்கே வர்றவர் அங்கே கோட்டையில் போய் உக்காறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மக்கள் மாற்றத்தை கொடுத்துருவாங்க 2026. பயப்படாமல் இருங்க. வெல்ல போகிறான் தமிழன். 2026 ஆட்சி அறையில் உட்கார போகிறான். துண்டு கட்சிக்கு கூட்டணி கட்சியெல்லாம் பெட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சீமான் மட்டும்தான் இந்த தமிழகத்தை ஆள போகிறான். பயம். இந்த கூட்டணி கட்சிக்கெல்லாம் நான் தமிழர் கட்சியை பார்த்தாவே பயம், அலர்ஜி. ஐயோ பெட்டி வாங்க முடியாதே. இவ்வளோ நாளாக இந்த பொழப்பை வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். ஜாதி கட்சி என்ற பெயரை சொல்லிக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு பெட்டி வாங்கிட்டு இருந்தோம். இந்த சீமாங்கிறவன் வந்த பிறகு இந்த பெட்டி வாங்கிறது போயிருமோன்னு அவன் புலம்புறான். எந்த மொழி எப்படியும் பார்க்குறான். எங்கனாச்சும் வழி இருக்குதா புறமுதுகு டக்குன்னு குத்திடலான்னு பார்க்குறான். ஆனால் குத்த முடியல. ஏன்னா தமிழர்கள் விழித்து கொண்டார்கள். என்ன என்று விழித்து கொண்டார்கள் என்றால், இந்த திருமாவளவன் ஐயா இருக்கார், நம்ம ராமதாஸ் ஐயா இருக்கார், வைகோ இருக்கார். அவரெல்லாம் அரசியல் சாணிக்குங்கிறோம், ரொம்ப பேசுவார், நான் கரெக்டாக பேசுவாருங்கிறோம். அவரெல்லாம் கோட்டை விட்டுட்டார். எப்படி கோட்டை விட்டுட்டார்? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கட்சி இல்லாமல் துண்டு கட்சி இருக்கு பாரு. இந்த கட்சியெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறேன் அன்பு சொந்தங்களே. திருமாவளவன் தமிழர், ராமதாஸ் ஐயா தமிழர், வைகோ ஐயா தமிழர். இவர்கள் தமிழர்களை யார் ஆண்டு கொண்டிருக்கிறான்? திராவிடன். இவர்கள் திராவிடனும் அடிமை, பெட்டிக்காக அடிமை. இவர்கள் தமிழகத்தில் இயற்கை வளம் களவாடி சென்றாலும் சரி, இங்கு என்னப்பா அசம்பாவிதம் நடந்தாலும் சரி, விவசாயத்துக்கு அழிவு நடந்தாலும் சரி, வனக்கொள்ளை நடந்தாலும் சரி, காவிரியில் நதி நீர் வராமல் மேட்டூர் அணை காஞ்சிட்டு போனாலும் சரி, குறுவை சாகுபடியில் இப்போ மக்கள் திணறிட்டு இருக்காங்க. எது நடந்தாலும் இவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள். ஏன்னா வாயை திறந்தாங்க அடுத்து எலெக்ஷனில் கூட்டணி வைக்க மாட்டாங்க, பெட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த கட்சி எல்லாம் இருந்தால் என்ன, தமிழ்நாட்டில் இல்லாட்டி போனால் என்ன, யாருக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது மக்கள் சிந்திக்க வேண்டும். புரியுதுங்களா? மக்கள் சிந்திக்க வேண்டும். பிஜேபி சொன்னால், அண்ணாமலை சொன்னார், தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைத்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலைன்னாரு.
அட அண்ணாமலை வடநாட்டில் 17-18 மாநிலங்களில் பிஜேபி ஆண்டுட்டு இருக்குது கிட்டத்தட்ட 15 வருஷமா. அங்கே இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்காம அவன் என்ன பண்ணுறான், பொட்டி தூக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டு, ஆந்திரா, கர்நாடகான்னு வண்டியாக ரயிலில் வந்து இறங்குறான். எங்கப்பா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்த? அங்கே இருக்கவனுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்காம சந்தி சிரிச்சிட்டு இங்கே வராங்க. இங்கே இருக்கவனுக்கு நீ வேலை கொடுக்குறியா? அப்படின்னா மக்களுக்கு எப்படியெல்லாம் பேசி ஏமாற்றி ஓட்டு வாங்கிறது அண்ணாமலையினுடைய வேலை. இல்லைன்னா பிஜேபி எப்போ இருந்தாலும் அண்ணாமலையை கழட்டி விட்டுரும். அதனால் அவர் பாவம், அவர் என்ன செய்வார்? அப்படி பேசுனாதான் அவருக்கு பிஜேபியில் இடம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நாம் தமிழர் கட்சி சாதாரண கட்சி இல்லை. இருக்கிற எண்ணற்ற தேசிய கட்சியும் சரி, மாநில கட்சியும் சரி, எல்லா கட்சியோட நம்பர் 1 கட்சி. ஒத்த ரூபா கொடுக்காம வாக்க சேகரிக்குது, கொள்கை கோட்பாடுகளை சொல்லி. அது கட்சி, அது ஜனநாயகப்படி வாக்க சேகரிக்கிற ஒரு கட்சி. ஏன் தனித்து நின்று பார்க்கலாம்? இந்த எலெக்ஷனில், நாடாளுமன்ற எலெக்ஷனில் அண்ணாமலை தனித்து நின்று இருந்தால் எவ்வளோ வந்திருக்கு? நோட்டாக வர்ற ஓட்டு தான் வந்திருக்கு. ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே இருந்ததுன்னு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு விழுந்துருச்சு. 11%. இது பேசாத அண்ணாமலை, தனிச்சு நின்று சீமான் மாதிரி. கரெக்டா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்களுக்கு சலுகை செய்ய வேண்டும். சும்மா நடைபயணம் போனால் போதுமா? ஒவ்வொரு தொகுதியாக தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது மக்கள்கிட்ட விசாரித்து நீங்கள் நன்மைகள் செய்யுங்க. 6500 கோடி நீங்கள் தேர்தல் ஃபண்டில் வசூல் பண்ணிருக்கீங்களா? அந்த பணம்லாம் எங்கே போச்சு? அவங்ககிட்ட சிபிஐ ரைடு விடுறது, இவங்ககிட்ட சிபிஐ ரைடு விட்டு பணமெல்லாம் களவாடி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் எங்கே போச்சு? 68,000 கோடி 6,000 கோடி கடன் தள்ளுவு பண்ணியிருக்கீங்க குஜராத்திகளுக்கு. அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? உண்மையாக மக்களே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலையும் இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கட்டும், யாரும் மக்கள் ஏழை இல்லை. வசதி வாய்ப்போட ராஜாகம் போல ராஜ்யமாக வாழலாம். அந்த அளவுக்கு இங்கே பணங்கள் இருக்குது. எல்லாமே இவனுக்கு சுருட்டி வச்சிருக்கானுங்க. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை. ஒன்றுமே வேண்டாம். இந்த தமிழக அரசே ஒன்றுமே வேண்டாம். என்ன சொன்னார்? இப்போ சொன்னார்ல, இந்த நாடாளுமன்றத்தில் நாம் வாக்கை சேகரிப்போம், பெட்ரோலு 60 ரூபாய்க்கு, டீசல் 40 ரூபாய்க்கு, கேஸு 400 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு இப்போது சொன்னார்ல ஸ்டாலின் ஐயா. வாக்குறுதி கொடுத்தாரு, வாக்கை சேகரித்தார் நாடாளுமன்றத்தில். செய்யவே இல்லை. 1 மாதம் கூட ஆகல, பதவி கூட ஏற்றலை, உடனே மின் கட்டணம் உயர்வு. அப்போது மக்கள் சிந்திக்க வேண்டும். இவங்கெல்லாம் 55 வருஷமாக ஆண்டுட்ருக்காங்க, ஒன்றுமே செய்யலை. இந்த கட்சி எல்லாம் தேவையா அப்படின்னு மக்கள் யோசிக்க வேண்டும். மக்கள் யோசிக்கிறதே இல்லை. இதுதான் உண்மை. அதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி விறுவிறுப்பான வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கின்றது. இங்கு டிஎம்கே, பாமக பணநாயக முறையில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஏன் நான் தான் இந்த 55 வருஷமாக இந்த திராவிடர் ஆட்சி பார்த்துட்டேன். இனிமேலும் இந்த திராவிடர்களுக்கே வாக்களிச்சிட்டு இருக்கிறதா? வாக்களிச்சிருக்கிறீங்க. மறுக்கா 40-40 விழுந்திருக்கு. டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. ஆனால் இந்த யாரா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? இவ்வளோ கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை மக்களை புண்படுத்துகிறாங்க. இவங்களுக்கே வாக்களிச்சிட்டு இருக்கீங்க. யாரா நீங்களாம்? எங்கடா இருக்கிறீங்க? கடவுளை உங்களை பார்க்கலாம்னு ஆசையாக இருக்குது. எங்கடா இருக்கிறீங்களா? நான் இப்படியே விட்டுட்டு போனா இந்த ஜனநாயகம், இந்த சமுதாயத்தில் என்னுடைய பிள்ளை கேள்விக்குறிய வாழ்வான்.
நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி அவனும் கஷ்டப்படுவான். இங்கே அரசியல் நடக்கலை, மாமியா மருமக சண்டை நடக்குது. அதனால் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். காசு கொடுத்து எத்தனை நாள் தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறான். ஒன்றும் காசை கொடுத்து நாம் லஞ்சத்தை வாங்கினாவே அவன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். அதான் காசு கொடுத்துருக்கோம்லன்னு விட்டுட்டு போவான். நாம் காசு கொடுக்காம வாக்களித்து பாருங்கள், நாம் நம்மளை கண்டு அரசியல்வாதி பயப்படுவான். அதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் சுறுசுறுப்பான சூடு பிடித்து கொண்டு இருக்கின்றது. யார் வெல்வார்கள், ஜனநாயக வெல்லுமா பணநாயக வெல்லுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வெல்லட்டும் தமிழ் தேசியம்.